விஷ்ணு அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் உருவாக்கிய சாஸ்தா கோயில்கள் கேரளாவில் இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் ஒரு கோயிலில் அவர் வழிபட்டதாக கூறப்படும் மூர்த்தியின் உருவங்கள் இன்றளவும் பாதுகாக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த கோயில் மனித உடலில் உள்ள 6 யோக சக்கரங்களில் ஒன்றை தூண்டுவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம் ஆகிய சக்கரங்களை தூண்டுவதாக கூறப்படும் கோயில்களான திருநெல்வேலி காரையார் சொரிமுத்தையனார் கோயில், அச்சன் கோயில், ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில், ஆரியங்காவு ஐயப்ப சுவாமி கோயில் உள்ளிட்ட கோயில்களை மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து கண்டு தரிசித்தோம். அந்த வரிசையில் உடலில் அநாகதம் எனும் 4வது சக்கரத்தை தூண்டுவதாக கூறப்படும் குளத்துப்புழா கோயில் பற்றியும், அச்சக்கரம் எப்படி தூண்டப்படுகிறது, அங்கு நடைபெறும் வித்தியாசமான வழிபாடுகள், நேர்த்திக்கடன்கள் உள்ளிட்ட பல அரிய தகவல்களை இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் கண்டு தரிசிக்கலாம். வாருங்கள். குளத்துப்புழா ஸ்ரீ ஐயப்பன் கோயில், கேரளா. பொதுவாக ஒருவருக்கு இதய சக்கரமான அநாகதம் தூண்டப்படுமானால் அமைதி, நல்லிணக்கம், அன்பு, புரிதல், பச்சாதாபம், தெளிவு, தூய்மை, ஒற்றுமை, இரக்கம், மன்னிப்பு ஆகிய குணங்கள் மேம்படும் என கூறப்படுகிறது. இதயத்தின் அருகில் உள்ளதாக அறியப்படும் இச்சக்கரம் வானத்தின் நீல நிறத்துடன் 12 இதழ்களுடன் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இச்சக்கரம் சரியாக இயங்குமானால் கற்பனை திறன், படைப்பு திறன் ஆகியவை மேம்படும் என்றும் ஆன்மீக அன்பர்கள் தெரிவிக்கின்றனர். உடல் இயக்கத்தை பொறுத்தவரை தைமஸ் சுரப்பி இச்சக்கரத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. இதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் ஆகியவை கூட இதன் இயக்கத்தில்தான் செயல்படுவதாக கூறுகின்றனர். சொல்லிடும் கார்த்திகை தான் விரதம் தொடங்கும் மாதமாம். குருவிடம் மந்திர மாலை ஏற்று கோயிலுக்கு பொதுவாக மனித வாழ்வை 5 பருவங்களாக சாஸ்திரங்கள் பிரித்து சொல்கின்றன. பிறந்தது முதல் 18 வயது வரையிலான பருவத்தை குழந்தை பருவம் எனவும், அதன் பின்னர் 35 வயது வரையிலான பருவத்தை யவன பருவம் என்றும், அதன் பின்னர் 55 வயது வரையிலான பருவத்தை கிரகஸ்த பருவம் என்றும், அதன் பின்னர் சுமார் 85 வயது வரையிலான பருவத்தை துறவு நிலை அல்லது வானப்பிரஸ்த நிலை என பிரித்து சொல்கின்றன. 85 வயதிற்கு பின்னர் வரும் காலத்தை ஏகாந்த நிலை என்றும் குறிப்பிடுகின்றன. இந்த ஒவ்வொரு பருவநிலையை குறிப்பிடும் வகையில் குளத்துப்புழா, ஆரியங்காவு, அச்சன் கோயில், சபரிமலை, காந்தமலை ஆகிய இடங்களில் எழுந்தருளியுள்ள ஐயப்பனை குறிப்பிடுகின்றனர். இக்கோயில்களில் பல கேரளா கொல்லம் மாவட்டத்தை சுற்றியே அமைந்துள்ளன. இதில் ஆரம்ப நிலை கோயிலாக குளத்துப்புழா ஐயப்பன் கோயிலை கூறுகின்றனர். இந்த கோயில் ஐயப்பனை பாலசாஸ்தா என்றும் குளத்துப்புழா பாலகன் என்றும் அழைக்கின்றனர். பாலசாஸ்தா என்று அழைக்கப்படுவதாலேயே இந்த ஐயப்பரின் கோயில் 2 வாசல்களும் சிறு குழந்தைகள் நுழையும் அளவுக்கே கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி இங்கு ஐயப்பர் குழந்தை வடிவத்தில் இருப்பதால் பெண்கள் இக்கோயிலுக்குள் வந்து வழிபட அனுமதிக்கப்படுகின்றனர். பந்தள மன்னர் ஒருவரால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் இக்கோயில் ஆதி கேரள பாணியில் ஓடுகளால் ஆன கூரையும் மரச் சட்டங்களால் ஆன தடுப்புச் சுவர்களையும் கொண்டுள்ளது. சதுர வடிவ பிரகாரத்தை கொண்ட இக்கோயிலை சுற்றி எண்ணெய் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர கோயில் முன்பு நாகப்படத்துடன் கூடிய பெரிய விளக்கு தூண் ஒன்றும் உள்ளது. விசேஷ நாட்களில் இங்கு விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. இப்படி அமைந்துள்ள இந்த கோயிலில் மூலவரான பாலகர் ஐயப்பரும் 3 விளக்குகளின் அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறார். இதனை மூல விக்கிரகம், சிவேலி விக்கிரகம் மற்றும் அலங்கார விக்கிரகம் என பக்தர்கள் குறிப்பிடுகின்றனர். இச்சன்னதியில் நடத்தப்படும் பூஜைக்கு முன்னதாக அங்கு அதிசிரத்தையுடன் பாதுகாக்கப்பட்டு வரும் 8 துண்டு கற்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இந்த 8 புனித கற்கள் தொடர்பாக கூறப்படும் மரபு கதையில், ஒரு காலத்தில் அம்மாநில கொட்டாரக்காரா பகுதி மன்னர் ஒருவர் தமது புனித யாத்திரையின் போது சகாக்களுடன் இங்குள்ள வனப்பகுதியில் தங்கியிருந்தாராம். அப்போது அனைவருக்கும் உணவு தயாரிக்க அடுப்பு உருவாக்க அங்கு கிடைத்த கற்களை அடுக்கினர். அப்போது ஒரு கல் மற்ற கற்களை விட சற்று வளர்ந்த நிலையில் இருக்க அதன் உருவத்தை குறைக்க மற்றொரு பெரிய கல்லை கொண்டு உடைக்க முயன்றனர்.
கொன்றனர். ஆனால் உடைக்க பயன்படுத்திய கல் 8 துண்டுகளாக உடைந்ததுடன் அதிலிருந்து உதிரமும் வெளிப்பட்டது. இதனால் பதறிய மன்னர் புனித யாத்திரையில் சேகரித்து வைத்திருந்த தீர்த்தங்களை அந்த கற்கள் மீது தெளிக்க உதிரம் நின்றது. அதன் பின்னர் அவர் தேவ பிரசன்னம் பார்த்தபோது உடைபட்ட அந்த கல் ஸ்ரீ பரசுராமர் 108 சாஸ்தா கோயில்கள் உருவாக்க பயன்பட்ட கல் என தெரிய வந்தது. அத்துடன் உடைபட்ட கற்களுடன் அப்பகுதியில் பாலசாஸ்தா கோயில் உருவாக்கவும் உத்தரவு வந்ததாம். இதனை அடுத்து அங்கு கோயில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த கற்களே இன்று வரை அதிசிரத்தையுடன் வெள்ளி கவசமிட்டு பாதுகாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இச்சன்னதிக்கு அதிகம் பக்தர்கள் வந்து வணங்குகின்றனர். இச்சன்னதியில் பரசுராமர் பயன்படுத்திய ஸ்ரீ ஐயப்பனின் உருவம் 8 துண்டுகளாக மாறிய கற்களை கொண்டிருப்பதால் சனி பகவானின் அருளாசியை பெறவே சனியன்றும் இங்கு பக்தர்கள் கூடுகின்றனர். அதிகம் மின் விளக்குகளின்றி எண்ணெய் விளக்குகளின் வெளிச்சத்தில் குறும்பு புன்னகையுடன் அழகு வதனத்துடன் காட்சியளிக்கும் குழந்தை ஐயப்பனை தரிசித்தால் அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் நகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் நகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். ஆரியங்காவிலே அருள்கின்றவன், ஆரியங்காவிலே அருள்கின்றவன். அன்னை புஷ்கலா தேவியை ஆட்கொண்டவன், அன்னை புஷ்கலா தேவியை ஆட்கொண்டவன். கரிமலை உச்சியிலே நான் கண்டவன், கரிமலை உச்சியிலே நான் கண்டவன். கலி தீர்த்து நமையென்றும் காத்தருள்பவன், கலி தீர்த்து நமையென்றும் காத்தருள்பவன். குழந்தை பாக்கியம் கிடைப்பதுடன் குடும்ப பிரச்சினை, சனி தோஷம் ஆகியவை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இங்குள்ள குழந்தை ஐயப்பனை வழிபட்டால் தங்கள் குழந்தைகளின் ஞானம் அதிகரிப்பது, ஆரோக்கியம் கூடுவது போன்றவைகள் நிகழ்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அது மட்டுமின்றி விஜயதசமி அன்று ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் வித்யாரம்ப நிகழ்ச்சியை இந்த குழந்தை ஐயப்பனின் சன்னதியில் வைத்துக் கொள்கின்றனர். அதன் மூலம் தங்கள் குழந்தைகளின் கல்வி ஞானம் அதிகரிப்பதாக தெரிவிக்கின்றனர். குழந்தை ஐயப்பனை வழிபட்டு வரும் பக்தர்கள் வெளிப்பிரகாரத்தில் அங்கு யட்சியம்மன் சன்னதியில் வழிபடுகின்றனர். இந்த யட்சியம்மன் ஒரு காலத்தில் யட்சினியாக அப்பகுதி பெண்களை தொந்தரவுகள் செய்து வந்த நிலையில் அங்கு வந்த ரிஷி ஒருவர் அவளை சாந்தப்படுத்தி வரம் தரும் அம்மனாக மாற்றியதாகவும், அதன்படி அவள் யட்சினி அம்மனாக தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவற்றை அருளி வருகின்றாள். இதன் காரணத்தால் திருமண வரம் வேண்டுபவர்கள் இச்சன்னதியில் குங்குமம் தானமளித்தும், குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டியும் வழிபடுகின்றனர். இதன் அருகிலேயே ஸ்ரீ கணபதி சந்நிதியும் உள்ளது. இங்கு வழிபடும் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் எதிர்ப்படும் விக்கினங்களை தவிடுபொடியாக்கவும், காரிய ஜெயம் பெறவும் வேண்டிக் கொள்கின்றனர். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு தெய்வங்களும் இங்கு வீற்றிருக்கின்றனர். திரிசூலம், மழு போன்ற ஆயுதங்களை ஏந்தியபடி சதுர்புஜங்களுடன் மாம்பழத்துறை பகவதியம்மன், மகாவிஷ்ணு, நாகர் சன்னதி, பரிவாரங்களுடன் கூடிய கருப்பசாமி, பூதத்தார் ஆகிய சன்னதிகளில் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். இதில் நாகர் சன்னதியில் மஞ்சள் குங்குமமிட்டு நிவேதனங்களுடன் பக்தர்கள் வழிபடுவதன் மூலம் தங்கள் வாழ்வில் நாகதோஷம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்கின்றனர். இந்த கோயில் அருகில் கல்லடை எனும் ஆறு ஓடுகிறது. அங்கு குழந்தை ஐயப்பன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பொரி, சுண்டல், பொரிகடலை உள்ளிட்ட உணவுகளை ஆற்றில் இருக்கும் மீன்களுக்கு உணவாக அளிக்கின்றனர். இதற்கு காரணமாக கூறப்படும் தகவலில் ஒரு காலத்தில் இங்கிருந்த மீனவ பக்தை ஒருவர் தம்மை திருமணம் செய்து கொள்ளுமாறு இங்குள்ள குழந்தை ஐயப்பனை வேண்டியதாகவும், அதற்கு ஐயப்பன் மறுப்பு தெரிவித்த நிலையில் தொடர்ந்து அவரை காணும் வரத்தையாவது தருமாறு வேண்டினாளாம். இதனை அடுத்து அந்த பெண்ணை அருகிலிருந்த இந்த ஆற்றில் மீனாக மச்சக்கன்னியாக இருந்து
தம்மை தரிசிக்கவும் அனுமதி தந்துள்ளாராம். அதன்படி மச்சக்கன்னியாக இன்று வரை அந்த பெண் வாழ்ந்து வருவதாகவும் நம்பும் பக்தர்கள் கோயில் அருகிலுள்ள ஆற்று பகுதியில் உணவுப் பொருட்கள் வழங்குகின்றனர். இதனை மீனூட்டு சடங்கு என்றும் குறிப்பிடுகின்றனர். இப்படி செய்வதன் மூலம் தங்களுக்கு வரும் முன்ஜென்ம பாவங்கள், சரும நோய்கள் நீங்கும் என்பதும் இங்கு நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இப்பகுதியில் மீன்கள் பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் அனைத்து விசேஷ நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இதிலும் குறிப்பாக மலையாள நாட்காட்டியின்படி விஷு திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் ஐயப்பன் மண்டல வழிபாட்டு நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இக்கோயில் பந்தள அரசரால் உருவாக்கப்பட்டு கொட்டாரக்கரையை சேர்ந்த அந்தணர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. தற்போது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வசம் இருக்கும் இக்கோயிலின் தந்திரி நியமிக்கும் உரிமை கோக்களத்து மடத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாழமோன் மடத்தின் குடும்பத்தாரே சபரிமலை தந்திரியை நியமிக்கும் உரிமையை கொண்டுள்ளனர். இக்கோயில் காலை 5 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறக்கப்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. இக்கோயில் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திலும், கொல்லம் நகரிலிருந்து 58 கிலோமீட்டர் தூரத்திலும், தமிழகம் செங்கோட்டையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துகளையும் 8999366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். குளத்துப்புழா ஸ்ரீ ஐயப்பன் கோயில், கேரளா.